அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். 5 மினிட்ஸில் ஹெல்த்தியான ஒரு ராஜா உணவு பார்க்கலாமா? ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். 3 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு துளி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். சீக்கிரமாகவே குக் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூழ் பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கேரமல் பனானா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவையும் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் போல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுவுமே 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரமல் பனானா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ பவுலில் அசம்பிள் பண்ணிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் தான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும் இந்த ஓட்ஸ் கேரமல் பனானா புட்டிங். முன்கூட்டியே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். வேர்க்கடலை, ஆளி விதை, கருப்பு எள்ளு, அடுத்து என்ன சேர்த்தேன், பூசணி விதை, வெள்ளரி விதை, இதெல்லாமே சேர்த்துட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.